பெட்ரோல் விலை என்னது என்னடா அடிக்கிறீங்க? என்ன மணி புதுசா இருக்குது? 2 நாளா பைத்தியம் மாதிரி தெருவில் அழிஞ்சு நின்றா. சோசியல் ஆளுங்க இட்டு வந்து விட்டு போய் நேர்கிறானுங்க. பேசாத பேசாத சரி 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 சும்மா சும்மா சரி சும்மா ஏதோ எரிஞ்ச பொம்மை தூக்கி போட்டு வேலைக்கு பாருங்க. ஏய் இரு அவசரப்படாத. அது கண்ணை பார்த்தா தெரியல ஏதோ செய்வன பொம்மைன்னு. இவளுக்கு யாரு செய்வன வச்சிருப்பா? பாலானந்தா. பாலானந்தாவா? நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன் அவன் அரெஸ்ட் பண்ணாதேன்னு. அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வேற போனான். கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு. டேய் நீ இப்ப என்ன கூட்டிட்டு வா. அவன் மேல 5-6 கேஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேஸ் என்கொயரி எடுத்துட்டு வரேன். வா வா. வணக்கம் சாமி வணக்கம் சாமி வாங்க சாமி வாங்க வாங்க வணக்கம் சொல்றேன் வணக்கம் சொல்லி வாங்க சாமி வாங்க சாமி. ஏன் நொன்றீங்க சாமி? 3 நாளா ஒத்த கால்ல தவம் இருந்தேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்ல, நரம்பன் ஜெயில இருந்து தப்பிக்க பார்த்தான், கால்லயே சாத்தி சுளுக்கு எடுத்திருக்காங்க. அப்பன்னா நான் ஜெயிலுக்கே சாமி வாங்க 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 ப்ளீஸ் வாங்க சாமி. உனக்காகவே வரேன். எந்த ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கினானே தெரியல, இல்ல எந்த சிஷ்யம் வச்சானே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆமா பொய் கேஸ் போட்டு தானே என்ன உள்ள வச்சீங்க. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்ன வெளியே? சாமி நான் 28 தடவை சொன்னேன் நீங்க சக்தி வாய்ந்த சாமி உங்களை உள்ள பிடிச்சு போடக்கூடாதுன்னு. இவரா சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பொம்மையை கொண்டு போய் அல்கைதா ஐஎஸ் அந்த மாதிரி இடத்துல போட்டு வந்திருக்க சாமி. ஆமா அதை தூக்கி போட்டா எனக்கு என்ன செய்வீங்க? நீங்க எடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற 10 கேஸ்ல 3 கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப மறுபடியும் ஜெயில போறதுக்கு தான் முடிவு பண்ணிருக்கீங்க. தண்ணி குடிச்சவன் உப்பு தின்னுதான் ஆகணும். மூதேவி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, உனக்கு 1/2 நாள் தான் பர்மிஷன். சட்டு புட்டுன்னு பொம்மை எடு, உன்னை புழல் ஜெயில ஒப்படைக்கணும். சட்டு புட்டுன்னா நான் என்ன கொளுத்து வேலைக்கு வந்திருக்கேன்? பூஜை செய்யணும்னா 3 நாள் பட்டி இருந்து விரதம் இருக்கணும். ஐயோ சாமி இப்படி சொல்லாதீங்க சாமி. ஏற்கனவே நீங்க நோஞ்ச மாதிரி இருக்கீங்க. 3 நாள் விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டன் போடுவீங்க. அப்புறம் உங்க டெட் பாடியை தான் நாங்க ஜெயில ஹேண்ட் ஓவர் பண்ணணும். விரதம் இருக்க சொன்னது என்ன இல்லம்மா, உங்களை சொன்ன. ஆமா என்ன முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? ஏயா இந்த பொம்மை எடுக்கிறதுக்கு 3 நாள் விரதம் இருக்கணுமா? 3 நிமிஷத்துல நான் எடுத்து காட்டுறேன். இவனை பார்த்தா தொற்றுவான் போல இருக்கேன். அத தொட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? காரம் சாப்பிட்டா நெஞ்செல்லாம் எரியும், வயிறெல்லாம் பசிக்கும், தலையெல்லாம் சுத்தும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், இதயம் துடிக்கும்டா. இதெல்லாம் ஹியூமன் பாடியில டெய்லி நடக்கிறதா? நீ அதெல்லாம் இன்னையோட லாஸ்ட் சொல்ல வந்தா. சித்தப்பா நீங்களா? போட்டானா போட்டானா உன் சித்தப்பனே உன் கழுத்துல மாலையை போட்டு வாவான்னு கூப்பிடுறான்டா. அது சாதாரண பொம்மை இல்லடா,
ஆமா, விரதம் இருக்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆயிட்டோம். அப்ப பூஜைக்கு தேவையானது நோட் பண்ணிக்கங்க. விபூதி 1 கிலோ, குங்குமம் 1 கிலோ, மாலை தான் சித்தப்பா மாட்டி விட்டார. சுமாரா நீங்க சொல்லுங்க சாமி. அப்புறம் எலுமிச்சம்பழம் 20, தேங்காய் 10, அப்புறம் முக்கியமானது 3. சொல்லுங்க சாமி. சிவப்புல 1, நீலத்துல 1, பச்சையில 1. கயிறு தானே சாமி? இல்ல சாமி, ராமராஜ் ஜெட்டி. ராமராஜ ஜட்டி இந்த பொம்மைக்கு எப்படி சரியாகும்? அது பொம்மைக்கு சொல்லல, எனக்கு அப்ப சொல்ல. சுத்தமாவே பத்தாதே. சரி, பூஜை ஆரம்பிக்கலாமா? சாமி சாமி சாமி, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிட்டோம். பூஜை ஆரம்பிக்கலாமா? என்னது, பூஜை ஆரம்பிக்கலாமா? அம்மா, வாஸ்துப்படி எதுவும் சரியில்லை. என்ன பண்ணு சாமி? ஒண்ணு இல்ல, அந்த சோஃபா இங்க வரணும், இந்த சோஃபா அங்க போனா, அது இங்க வரணும். அப்பதான் பொம்மையை தூக்கி வெளியே போட முடியும். ஏய்யா, பொம்மைக்கு சோஃபாக்கு என்ன சம்பந்தம்? ஏய், கேள்வி எல்லாம் கேட்காதடா, சொன்னதை செய்டா. தாடிமா, வேலை செய்யடா. கரெக்ட் போடா தெரியா? வாடி 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 வந்தாச்சு. இங்க போட்டாச்சு. எல்லாம் முடிச்சு. ஐயோ, பிரைட்டாவே இருக்காங்களே. சாமி, ஆ. இப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா? அம்மா, இதெல்லாம் பத்தாது, இன்னும் வாஸ்துல பேலன்ஸ் இருக்கு. இந்த சோப்பா அங்க போகணும், இந்த சோப்பா அங்க போகணும், அந்த சோப்பா இங்க வரணும், இவ்வளவு இருக்கு. அப்பா, இப்பதான் கொஞ்சம் லேசா டயர்டா வராங்க. என்ன எல்லாம் சுத்தி சுத்தமா போயிடுச்சு. எல்லாம் எந்திரிச்சு அதாவது பொசிஷன்ல இருக்குங்க. இவன் மட்டும் ஹோட்டல்ல வர வச்சு சாப்பிட்றானடி. எப்படியும் பொம்மை எடுத்துருவாரு. பொம்மை எடுக்கிறதுக்குள்ள நான் பொம்மை எடுப்பேன் போல இருக்கு. ஹலோ, ஓலா. வச்சிருக்காரு போல இருக்கு. நில்லடா. ஐயோ, மறந்துட்டேனே. இதோ இருக்கு, பாத்து போய். கிடைச்சிருச்சு. ஓடிபி இல்லாம ஏத்த மாட்டேங்குதா? லூஸ் போயிடும். டேய், பொம்மையில பேட்டரி தான் வைக்க முடியும், செய்வின் எல்லாம் வைக்க முடியாது. யூனிஃபார்ம் போட்ட முட்டாளுகளா. சொல்லக்கூடாதா? ஹலோ, யாருக்கு? கமிஷனருக்கா? இல்ல இல்ல ஹோட்டலுக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் ஆதிலட்சுமி பேசுறேன். 3 காடை பிரியாணி, 4 சிக்கன், 4 லாலிபப், 1 மில்கி பார், 2 லிட்டர் ஆசிட். 2 லிட்டர் ஆசிட். ஆசிட் எதுக்கு? உன் மூஞ்சில ஊத்துறதுக்கு. ஏய், அப்பா, இப்பதான்டா கண்ணே தெரியுது. கண்ணு மேலேயே குத்துற இரு. ஏன்டா? அதனால அந்த பொம்மையை தூக்கி வெளியில எறியும். எத்தனை யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பொம்மைனால எத்தனை பிரச்சனை பாரு. யாருக்குதா? ஐயோ, பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சா? என்னை எரித்து விடு. அதையா? ராங்க ஒருத்தர் ஷூட் பண்ணியல்ல, அவரோட ஆவிதான். இப்போ என்ன பண்றது? அந்த பாடி எரிச்சா சரியாயிரும். அப்படியா? என்னடா சொல்ற? பிசாசு பாக்கல. கரெக்ட். மார்ச்சரில இருந்து அந்த பாடி எப்படி வெளிய எடுக்கிறது? நான் அங்கிளுக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் ரெடியா? ஹலோ ஆண்டி, கொஞ்சம் அர்ஜென்ட். அங்கிள் கிட்ட போனை தர முடியுமா? ஆத்தி, உங்க அங்கிள் அந்த நர்ஸை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாருமா. அத்தையா? நீ கூட பாத்தியா அந்த நர்ஸ் அத்தைன்னு கைமா போன. ஹலோ ஆண்டி, 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 அங்கிளுக்கு ஃபீவர். எங்களுக்கும் கேட்டுச்சு. இருந்தாலும் உங்க அங்கிளுக்கு இவ்வளவு பேடான டெஸ்ட் இருக்க கூடாது. அங்கிள் வேற. ஆனா அங்கிள் இல்லாம அந்த பாடி எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏதாச்சும் யோசி.
அப்பா